இந்த ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவுல அவங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதோ அல்லது எந்த வகையான ஜனநாயகத்தின் மீதோ அவர்களுக்கு எந்த காலத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. அதை வெளிப்படையாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. மக்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறாங்க, எனவே நம்ம அப்படி ஒரு பம்மாத்து பண்ணுவோம்னு நினைப்பாங்களே தவிர அடிப்படையில் அவர்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஒட்டுமொத்த எதிர்கட்சி எம்பிக்களில் இன்னைக்கு 4/3 பங்கு பேர் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அவங்க முழுமையான அவர்களுடைய சுயரூபம் தெரியவில்லை. அவங்க வெறுமனே மெம்பர்ஸை மட்டும்தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர நாடாளுமன்றத்தை சஸ்பெண்ட் பண்ணலைங்கிறது நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் என்பதுதான் நான் சொல்றேன். அவர்களுக்கு தடை போட எதிர்கட்சிகளால் முடியவில்லை என்றால் ஒரு முற்று முழுதான ஒரு ஜனநாயகத்தை அளிப்பதை நோக்கி அவர்கள் செல்வார்கள். ஒரு சர்வாதிகாரம் தான் இங்கே நிலைநிறுத்தப்படும் என்பதுதான் இருக்கிறது. ஒவ்வொரு அமைப்பாக அவர்கள் ஒன்று செயலிழக்க செய்வது அல்லது அது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்கிற நிலைமைக்கு போயிட்டு வருகிறாங்க என்பதை பார்க்க முடியும். ஆனால் இவ்வளவையும் தாண்டி மோடி இன்னும் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ளவர் என்று பேச முடிவதற்கு காரணம் என்ன? ஒரு விஷயத்தில் அவங்களால் திசை திருப்பிட முடியும், அதுதான் மதவெறி. ராமருடைய புகழ் நரேந்திர மோடியினுடைய புகழை விட அதிகமாக இருக்கிறது என்று நரேந்திர மோடி என்ன ஆரம்பித்தால் ராமருக்கு இதே கதை தான் கிடைக்கும். ராமர் கோயிலே கட்ட வேண்டாம், கும்பாபிஷேகமே செய்ய வேண்டாம்னு விட்டு போயிடுவாங்க. அத்வானி இன்றைக்கு எப்படி ஒதுக்கப்படுகிறாரோ இதே மாதிரி அது அந்த கட்சியால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார். நரேந்திர மோடி ஒரு நாளைக்கு தூக்கி எறியப்பட வேண்டும். வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் அப்படி ஒரு மனிதர் இருந்தார் என்கிற சுவடே இல்லாத அளவிற்கு தூக்கி எறியப்பட வேண்டியவர் நரேந்திர மோடி. அத்வானி வரல, முரளி மனோகர் ஜோஷி வரல, இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. எஸ், நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை அறுவடை செய்தீர்கள். இன்றைக்கு அவர்கள் எதை விதைத்தார்களோ அதையே நரேந்திர மோடியும் விதைத்துக் கொண்டிருக்கிறார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளை சேர்ந்த 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா, நாடாளுமன்றத்துல 2 பேர் அத்துமீறி நுழைந்தது, அது தொடர்பாக உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த டிசம்பர் 14 தொடங்கி இப்போது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இடைநீக்கம் செய்யப்பட்டு இன்று இறுதியாக 141 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடைநீக்கத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல இதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் சில துணை அமைப்புகள் இருக்கும் கட்சிகளுக்கு. ஆனா பாஜக RSS அரசியலுக்கான துணை அமைப்பு. இந்த RSS பொறுத்தளவுல அவங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதோ அல்லது எந்த வகையான ஜனநாயகத்தின் மீதோ அவர்களுக்கு எந்த காலத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. அதை வெளிப்படையாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போதாவது ஜனநாயகம் என்பதை பற்றி பேசுவார்கள் என்று சொன்னால், மக்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறாங்க, எனவே நம்ம அப்படி ஒரு பம்மாத்து பண்ணுவோம்னு நினைப்பாங்களே தவிர அடிப்படையில் அவர்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நீங்க வெறும் பாஜகவை வச்சுக்கலாம் பார்க்காதீங்க. RSS அப்படிங்கிறதுல தான். RSS என்கிற அமைப்பு அதனுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற முறை உங்களுக்கு அதை சொல்லும். ஏன் அதை சொல்றேன்னா, பலருக்கும் தெரியாத விஷயம். தலைவரை எப்போதும் தேர்ந்தெடுப்பார்கள், ஆனா அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், நியமிப்பார்கள். அதாவது முதல் சர்சங்க சாலக்காக இருந்த அடுத்த சர்சங்க சாலக்கை நியமிப்பார், அவர் அடுத்தவரை நியமிப்பார். இவங்க இறக்குறதுக்கு முன்னால எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க தான் வர முடியும். அது பொறுத்து மட்டும் யாராவது வர முடியுமா அப்படின்னா கிடையாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க.
பிராமணர்களின் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், சிற்பவன பிராமணர்களை தவிர யாரும் அந்த பொறுப்புக்கு வர முடியாது. இதுவரை இருந்தவர்கள் அத்துணை பேரும் சிற்பவன பிராமணர்கள் என்பதை நீங்க ஒண்ணு முதல்ல வச்சுக்கணும். இப்படி ஒரு தலைவர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்பதையும், அந்த தலைவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவராகத்தான் இருக்க முடியும் என்பதை என்கிற ஒரு அமைப்பால் வழிகாட்டப்படுகிற எந்த அமைப்பும் எப்படி ஜனநாயக அமைப்பாக இருக்க முடியும்? அல்லது அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, அவங்கள பொறுத்த மட்டும் இந்த ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், இவர் ரெவன்யூ கல்ச்சர்னு பேசினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா அதுதான். அதாவது ஜனங்களுக்கு சேவை செய்து அதன் மூலம் பெரிய ஆட்களாக வர்றதில்லை. பெரிய ஆட்கள் என்று கருதுகிற அல்லது சிறந்தவர்கள் என்று கருதுகிற ஒரு 4-5 பேர் அதை ஒரு குரூப் தேர்ந்தெடுத்து அவர்கள் அரசாட்சி செய்தால் போதும் என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நீங்க யாராவது எந்த கட்சியாவது ஒரு அரசரை கொண்டாடுகிற கட்சி என்ற ஏதாவது இருந்திருக்கா? அவங்க சிவாஜியை கொண்டாடுறது சிவாஜி யாராக இருந்தார் என்பதற்காக அல்ல. அதுல 2 நோக்கம் இருக்கு. ஒன்று, மன்னராட்சி முறையை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். 2வது அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்துவதற்காக அவங்க சொல்றோம். எனவே ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதில் அவர்களுக்கு எந்த காலத்திலும் மரியாதை இருந்தது கிடையாது. இதை வெளிப்படையாக அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. நம்ம அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? 1947 நவம்பர் 30 ஆர்கனைசர் பத்திரிகையில அவங்க எழுதியிருக்காங்க, மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம், ஜனகணமன தேசிய கீதத்தை, அதை ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக ஏற்க மாட்டோம், இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. எனவே இப்ப அவங்க ஏதாவது ஒரு நாடகம் போடுறாங்கன்னா, ஓகே, மக்களுடைய கருத்து அப்படியா இருந்தால் அதை செய்யணும், அதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கறது மாதிரி நடிக்கணும், அவங்கள மாத்திர வர என்று நினைப்பார். எனவே அவர்கள் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்தையே சஸ்பெண்ட் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம். நீங்க இதை ஹிட்லர்கிட்ட பார்க்க முடியும், முசோலினி கிட்ட பார்க்க முடியும். ஹிட்லரும் முசோலினியும் நாடாளுமன்றத்தை முடக்கி விட்டார்கள். இனிமே நாடாளுமன்றம் என்பது கிடையாது என்று சொன்னாங்க. அதுக்கு சில சூழ்ச்சிகளை எல்லாம் செஞ்சாங்க. நாடாளுமன்ற கட்டடத்தில் தானே தீ வச்சு எரிச்சிட்டு அதை எதிர்கட்சிகள் மீது பழி போட்டு அப்படிதான் நாடாளுமன்றத்தை முடக்கி விட்டு அவசர நிலையை பிரகடனம் செய்து எல்லா அதிகாரமும் தனக்கென்று ஹிட்லர் சொல்லிக் கொண்டார். அப்ப எனவே இவங்க ஹிட்லரையும் மதிக்கிறோம். அந்த அடிப்படையில் இருந்து நீங்கள் பார்க்கிற போது இன்னும் அவங்க முழுமையான அவர்களுடைய சுயரூபம் தெரியவில்லை. அவங்க வெறுமனே மெம்பர்ஸை மட்டும்தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர நாடாளுமன்றத்தை சஸ்பெண்ட் பண்ணலைங்கிறது நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் என்பதுதான் நான் சொல்றேன். தொடக்கத்துல நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்கள் எதிர்கட்சிகளுடைய கருத்தை உள்வாங்காமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெஜாரிட்டியை பயன்படுத்தி அவங்க தன்னிச்சையாக நிறைவேற்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேல வைக்கப்பட்டது. 2வது, ராகுல் காந்தி நாடாளுமன்ற அந்த பதவி அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது, அவர் மீண்டும் ரிஸ்டோர் பண்ணப்பட்டது. சமீபத்தில் மஹுவா மைத்ராவினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தினுடைய அடுத்த கட்டமாகத்தான் நம்ம இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சி எம்பிக்களில் இன்னைக்கு 4/3 பங்கு பேர் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணுமா? இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் எப்போது வரும் என்று என்னால சொல்ல முடியாது. ஆனா அடுத்த கட்டம் மட்டும்தான் அவங்களுடைய இலக்கு. நாடாளுமன்றம் இல்லாத இந்தியா என்பதுதான் அவங்க காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்ல, நீங்க மாற்று கருத்து இருக்கிற எவனும் இல்லாத ஒரு நாடு என்பதுதான் அவங்களோடது. நீங்க நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது, நான் என்ன கேட்கிறேன், இப்ப சில பேர் கூட கேட்கிறாங்க, பெரும்பான்மை அவங்ககிட்ட இருக்கு, விவாதிக்கிறீங்க, வாக்கெடுப்பு நடக்குது, அவங்க பெரும்பான்மை அமல்படுத்திட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதுதான் ஜனநாயகம் என்றால் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை பெற்றவர்கள் இருந்தாங்கன்னா, சிறுபான்மைக்கு எந்த ரோலும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கணும்? அவங்கள ஏன் எம்பியா வச்சிருக்கணும்?
சரி, அடுத்ததை பாருங்க. மோடி சொன்ன எந்த விஷயத்தையாவது பாஜகவில் இருக்கிறவர்கள் மாற்று கருத்துங்கிறத நான் நிராகரிக்கிறது மாதிரி சொல்ல, அதை மேம்படுத்துறது மாதிரி சொல்லி அது இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா? இல்லை. அப்படின்னா அவங்களுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஒரு தலைவன் ஒரு கொடி ஒரு நாடுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப மோடி சொல்றதான் நடக்கும்னா நீங்க நாடாளுமன்றமே தேவையில்லைன்னு நீங்க ஆர்கியூமெண்ட் வைப்பீங்க. நாடாளுமன்றம் தேவையில்லைங்கிற போது ஆமா அதைத்தான் நாங்களும் சொல்றோம் என்கிற முடிவுக்கு போவாங்க. நீங்க ராகுல் காந்தி பதவி பறிப்புங்கிறது அவங்க அதை நான் வேற விதமா பாக்குறேன். ராகுல் காந்தியை பார்த்து அவங்க பயந்தாங்க. நீங்க ரெண்டு விஷயத்தையுமே மகுவா மைத்ராவா இருக்கட்டும் அல்லது ராகுல் காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தி மேல 2019 போடப்பட்ட வழக்கு ஏன் இவ்வளவு காலம் கழிச்சு திடீரென்று அது வேகம் கட்டியது? என்னைக்கு நாடாளுமன்றத்திற்குள் அவர் அதானி குறித்து பேச ஆரம்பித்தாரோ அப்போதுதான். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகுவா மைத்ராவுக்கும் அதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க ஒண்ணு இந்துத்துவா என்பதற்கும் இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு நாளைக்கு இந்து மதம் பெருசா இந்துத்துவா பெருசான்னா இந்து மதத்தை அவங்க காலி பண்ணிடுவாங்க. அவங்க ஒன்றும் ராமருக்கு மரியாதை கொடுக்குறது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ராமரே நாளைக்கு மோடியை எதிர்த்து சொன்னார்னா ராமருக்கும் சஸ்பென்ஷன் தான் கிடைக்கும். அதுல நீங்க மாற்று கருத்துல வைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்துத்துவாவுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் இடையில் நேரடியான ஒரு பிரச்சனை வந்தால் இந்துத்துவா அமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியினர் பெருமுதலாளிகளை ஆதரிப்பார்களே தவிர இந்துத்துவாவை ஆதரிக்க மாட்டார்கள். எனவே இவங்களுடைய லாயல்டி எது, அவங்களுடைய டிஎன்ஏல என்ன இருக்கு, அவங்க எதற்காக பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அடுத்த கட்டம் என்னன்னு கேட்குறீங்க பாத்தீங்களா? அடுத்த கட்டத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு தடை போட எதிர்கட்சிகளால் முடியவில்லை என்றால் ஒரு முற்று முழுதான ஒரு ஜனநாயகத்தை அளிப்பதை நோக்கி அவர்கள் செல்வார்கள். ஒரு சர்வாதிகாரம் தான் இங்கே நிலைநிறுத்தப்படும் என்பதுதான் அது இருக்குது. அது ஏற்கனவே அவங்க நினைச்சிட்டு இருக்குது. அது இன்னும் காலம் வரலைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அப்போது நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் அல்லது இப்ப நீதிமன்றங்கள்லாம் அவங்க கைக்குள்ள வந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. நீதிமன்றங்களுடைய நடவடிக்கையும் கூட அப்படி பொதுமக்கள் நம்புவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது ஆதார் பில்லா இருக்கலாம், அது நீங்க டிமானிட்டைசேஷனா இருக்கலாம், அது இந்திய அதாவது புவிப்பந்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு துயரத்தின் பிடியில் சிக்கிய இந்திய மக்கள் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக குறுக்கும் நெடுக்குமாக நீலவாட்டிலும் நடந்து கொண்டே இருந்தார். ஒரு மிகப்பெரிய துயரம் அந்த முழு அடைப்பு கோவிட் இந்த காலத்துல வந்தபோது நீங்க கோர்ட்ல எதிர்கட்சிகள் சொல்றதை விட சில என்ஜிஓஸ் கோர்ட்டுக்கு போறாங்க, இப்படி ஒண்ணு நடக்குதே அப்படின்னு. இல்ல அது எல்லாம் ஒழுங்கா இருக்குன்னு நீதிமன்றத்துல இவங்க சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப கூட அது அப்படி ஒரு புது பழக்கம் வந்திருக்கு. துஷார் மேத்தா ஒன்று சொல்றாரு, நாங்க கூடிய சீக்கிரம் இதுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருவோம், தேர்தல் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு மாநில அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எனவே நான் அதுக்குள்ள போக விரும்பல, அதை நாங்கள் நம்புறோம், அவங்க அமல்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்க இது மாதிரி நீதிமன்றம், இதே போல இடி, இதே போல சிபிஐ, இதே போல வருமான வரித்துறை, இன்னைக்கு நீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு தானே போன தடவை எல்லாரும் ஆகா ஓட்டு கொதிச்சுட்டு இருந்தீங்க. இவர்கள் வந்த பிறகு சிஏஜி ரிப்போர்ட்ல இந்த முறைதான் மிக குறைவான சிஏஜி ரிப்போர்ட் முன்வைக்கப்பட்டிருக்கு, 18. அதுக்கு முன்னால அது 22 இருந்தது போன வருஷம். அப்புறம் 33 அதுக்கு முன்னால இருந்தது. அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஒரு கட்டத்துல சிஏஜி ரிப்போர்ட் காணாம போயிடும். ஸோ நீங்க 7.5 லட்சம் கோடி ஊழல் என்றெல்லாம் பேச முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு வந்துருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு அமைப்பாக அவர்கள் ஒன்று செயலிழக்க செய்வது அல்லது அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்கிற நிலைமைக்கு போயிட்டு வருகிறாங்க என்பதை பார்க்க முடியுது. எனவே எதிர்காலம், அவர்கள் நினைக்கிற எதிர்காலம் எதுவென்றால், நீங்க
ஜனநாயகத்தின் கூறுகள் என்று சொல்லக்கூடிய எதுவும் இல்லாத இந்தியா என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்ப கடந்த காலங்களில் கூட நாடாளுமன்றம் பல்வேறு விவகாரங்களுக்காக முடக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைப்பாங்க, ஆளும் கட்சி அதை ஏற்றுக்க மறுக்காது. எதிர்க்கட்சிகள் பல்வேறு வகையான போராட்டங்களை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நடத்தி இருக்கிறாங்க, நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்றது, அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய போராட்ட வடிவம் அப்படின்றது, இவ்வளவு பேரை நீக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவையா, இந்த ஒரு முடிவு தேவையான்ற ஒரு கேள்வியே எழச் செய்யுது. இப்போ மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சிஏஜி ரிப்போர்ட்டுகளுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கு. இன்னைக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல், இல்ல ஒரு தேவையும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க அப்படின்றத, இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லையா? மக்களை அவர்கள் எப்படி பார்க்கிறாங்க? இல்ல மக்களை அவங்க என்ன பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கான காலம் வந்துட்டதான் நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அளவிற்கு ஒரு 43 வருடங்களில் இல்லாத அளவிற்கு வேலையின்மை உச்சத்துக்கு போகுது. 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தோம்னு சொன்ன நாம உண்மையிலேயே இந்த காலத்தில் ஏற்கனவே இருந்த வேலை வாய்ப்புகளை பறிச்சிருக்கோம். விலைவாசியை குறைப்போம்னு சொன்னோம், தாறுமாறா உயர்ந்திருக்கு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறையும் சொன்னோம், அப்படி எதுவும் நடக்கல. மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 80 ரூபாயாக அதிகரிக்கும் என்று பேசியிருந்தாங்க. அது எதுவும் நடக்கல. ஆனால் இவ்வளவையும் தாண்டி மோடி இன்னும் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ளவர் என்று பேச முடிவதற்கு காரணம் என்ன? ஒரு விஷயத்தில் அவங்களால திசை திருப்பிட முடியும், அதுதான் மதவெறி. நான் பார்க்குற பல பேரும் கூட சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் படித்தவர்கள், நான் ஒரு இந்து என்று சொல்லிக்கொண்டு ஒரு நபர் ஆள்வதற்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும், அது மோடிக்கிட்ட இருக்கு. அதனால உனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்று அவர் இந்துத்துவாவையும் இந்துவையும் அப்படியே மிக்ஸ் பண்றாரு. உண்மையில் ரெண்டும் ஒன்றும் இல்லைன்னா அது தெரியாத ஒரு டாக்டர், நான் பேசுறவர் டாக்டர். அவன் நான் சொன்னேன், இந்த இந்துத்துவாவை வரையறுத்தது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். சாவர்கர் அப்படின்னாரு. சாவர்கர் நாத்திகர்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படியா, சாவர்கர் நாத்திகரா அப்படின்னு கேட்டாரு. நான் நாத்திகர்னு அவர்கிட்ட திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் கூட அவரு நம்மள ஏதோ கூகுள்ல இருக்கிற தேடிட்டு, எனக்குனவோ அந்த கூகுள் எல்லாம் நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, இது அவங்கனால இப்போ போன தேர்தலுக்கு முன்னால புல்வாமா அவங்களால திசை திருப்ப முடிஞ்சது. நீங்க ஒன்னே ஒன்று பார்த்துருங்க, ஒரு கவர்னர் வசிக்கிற வீடு இருக்கிற ரோட்ல ஒன்று வெடிச்சா அது இந்திய நாடு முழுவதும் அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி இல்லைன்னு அவங்களால சொல்லிட முடியுது. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அதில் இருந்து வந்த வாயுக்கள் மட்டும் விஷ வாயுக்களாக இருந்திருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கதி என்ன? அத்தனை பேரை இறந்திருப்பாங்க தானே. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்போ இது ஒரு செக்யூரிட்டி, நம்முடைய பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட குளறுபடியாச்சு, இல்ல நம்ம ஆட்கள் யாரும் அவங்களுக்கு உதவி பண்ணி இருக்கிறோமே என்கிற கோணத்தில் எல்லாம் அவங்க பேசுறதுக்கு பதிலாக தான் இதை ரத்து பண்றாங்க. எனவே நாடாளுமன்றத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கருத்து. அதனால அவங்க இப்ப இவ்வளவு பேரை சஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்க ஒரு நேரத்துக்கு தான் பார்த்திருந்தாங்க. ஒருவேளை 2015 அந்த நேரம் விட்டதாக கருதி இருந்தால் அப்போதே அவங்க செஞ்சிருப்பாங்க. நீங்க பிஜேபி இந்த காலத்துல முடக்கவே இல்லையா? அவங்க எதிர்கட்சியா இருந்த போது நாடாளுமன்றத்தை முடக்கவே இல்லையா? நேமா மன்மோகன் சிங்குக்கு எதிராக மிகப்பெரிய கழகத்தையே அவங்க நடத்துறாங்க. எனவே அவங்க எப்போதுமே தங்களுக்கு வசதியான போது அதை பேசுவார்களே தவிர, ஆனா அவங்களுடைய உண்மையான முகம் என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானதுதான். அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சரியா குறிப்பிட்டது போல 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் நடந்த புல்வாமா அந்த அட்டாக் அப்படின்றது பாஜக தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொண்டதுன்னு நம்ம பார்த்தோம். 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது ராமர் கோவிலினுடைய திறப்பு விழா. இன்னைக்கு அந்த ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவிற்கு இன்னைக்கு ராமர் கோவில் கட்டுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த
ராம் ஜென்ம பூமி அந்த மூமெண்ட்டை வந்து முன்னின்று நடத்திய அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு பாஜக தரப்புல, அதாவது ராம் மந்திரி ட்ரஸ்ட் தரப்புல அந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையிலே அது பாஜகவினுடைய முடிவாகத்தான் நம்ம பார்க்கணும். அவர்கள் வயது மூப்பின் காரணமாக நாங்க வர வேணாம்னு சொன்னோம், அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது என்ன புரிந்து கொள்ள முடிகின்றது? பாஜகவினுடைய அந்த மனநிலையை இதன் மூலமாக, இந்த நடவடிக்கையின் மூலமாக எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரே தலைவர் தான். அத்வானி திரும்ப வந்தால் முதல் ரத யாத்திரை நடத்துகின்றவர் என்கிற எண்ணம் மீண்டும் தலைவருக்கும். முரளி மனோகர் ஜோஷி வந்தா முதல் பாட புத்தகங்களில் இந்துத்துவா கருத்துக்களை கொண்டு வந்தவர் என்கிற எண்ணம் எழும். இதெல்லாம் கூடாது, ஒரே தலைவர் தான், அது மோடி தான் என்று சொல்றதுதான். நீங்க நாடாளுமன்றத்திற்குள் குடியரசுத் தலைவர் தான் முதல் அழைப்பு கொடுக்கணும், நாடாளுமன்ற கூட்டத்தை எல்லாம் கூட்டும்போது. ஆனா அவங்களுக்கே அழைப்பு இல்லாம திறந்தாங்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. எனவே இது ஒரு தொடர்ச்சி. எனக்கு வந்து நீங்க அத்வானியை அழைச்சா என்ன, அழைக்கிட்டேன்னா என்ன, நீங்க மோடிக்கு கொஞ்சமும் குறையாத குற்றவாளியாக அத்வானி இருந்தார். அத்வானி இதையெல்லாம் ஆதரித்து வைத்தார். நீங்க நாளைக்கே ராமர் புகழ் நரேந்திர மோடியினுடைய புகழை விட அதிகமாக இருக்கிறது என்று நரேந்திர மோடி என்ன ஆரம்பித்தால் ராமருக்கு இதே கதை தான் கிடைக்கும். ராமர் கோயிலே கட்ட வேண்டாம், கும்பாபிஷேகமே செய்ய வேண்டாம்னு விட்டு போயிடுவாங்க. எனவே பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தலைவர் என்பதுதான். அந்த ஒரு தலைவரை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு குறுக்க அத்வானி வந்தாலும் சரி, முரளி மனோகர் ஜோஷி வந்தாலும் சரி, சாட்சாத் ராம வந்தாலும் சரி, அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான். இதுல அத்வானிக்கும் முரளி மனோகர் ஜோஷிக்கும் ஒண்ணு தெரியும். நாம மட்டும் எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம உயிரோடையும் இருக்க முடியாது என்று தெரிகிற காரணத்தினால்தான், அந்த கேரக்டர் தெரிஞ்ச காரணத்தினால்தான் அவங்க ஆமா நாங்களும் வயசாயிருச்சு வரலன்னு சொல்லுவாங்க. ஏங்க, இங்க இருந்து காசிக்கு போறாங்க, எத்தனை வயசுல போறாங்க? புனித யாத்திரை போறவங்க எல்லாம் வயசான காலத்துல போறாங்கல்ல. அவ்வளவு ஃப்ராட். நீங்க இதெல்லாம் வேணும். அத்வானி இன்றைக்கு எப்படி ஒதுக்கப்படுகிறாரோ இதே மாதிரி அந்த கட்சியால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார். நரேந்திர மோடி ஒரு நாளைக்கு தூக்கி எறியப்பட வேண்டும். வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் அப்படி ஒரு மனிதர் இருந்தார் என்கிற சுவடே இல்லாத அளவிற்கு தூக்கி எறியப்பட வேண்டியவர் நரேந்திர மோடி. இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், இந்த நாட்டினுடைய ஆன்மீகம், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் மொத்தத்தையும் கபலீகரம் செய்கிற, அதுக்கெல்லாம் புது டெஃபனிஷன் கொடுக்கிற ஒரு மனிதர் அவர். எனவே எனக்கு அத்வானி வரல, முரளி மனோகர் ஜோஷி வரல, இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. எஸ், நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை அறுவடை செய்கிறீர்கள். இன்றைக்கு அவர்கள் எதை விதைத்தார்களோ அதையே நரேந்திர மோடியும் விதைத்துக் கொண்டிருக்கிறார். கட்டாயமாக நரேந்திர மோடிக்கு அவருடைய நாணயத்திலேயே இந்திய மக்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதுல சொல்ல வேண்டியது இருக்கே தவிர, அத்வானி வந்தா என்ன வரலைன்னா என்ன, ராமரே குறுக்க நின்னாலும் அவரை எலிமினேட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு எதுவும். இப்ப சமீபத்துல காங்கிரஸ் கட்சி மக்களிடம் இருந்து நிதி வசூலிப்பதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக ஒரு இணையதளத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கப்பட்ட இணையதளத்திற்குள் செல்லும் பொழுது அது பிஜேபியினுடைய நிதி வசூலிக்கக்கூடிய இணையதளத்திற்கு செல்வதாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இதற்கு பின்னர் பிஜேபி இருப்பதாக அவங்க சொல்றாங்க. இப்படியும் ஒரு கட்சி செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்படி ஒரு கட்சி செய்யுமான்னு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள நான் என்ன சொல்றது, அதனுடைய இயல்பு அதுங்க. அது எங்கேயாவது நேர்மையாக நடந்து கொள்ற மாதிரி ஏதாவது தோற்றம் வந்தால் அது ஒண்ணு காட்சி பிழை, இல்லைன்னா அப்போது இருக்கக்கூடிய யதார்த்தத்தின் காரணமாக அவர்கள் பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணல. நாடே சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த போது, அதாவது மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு, அந்த போராட்டத்துக்காக ஒன்றுபடுத்துவதற்கு நாடே முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற போது அதை பிரிப்பதற்கு முயற்சித்தார்கள் என்பதோடு மட்டும் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திட்டு அவங்க என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, நாங்க தான் தேசபக்திக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் தருவேன்னு சொல்ல முடியும். சர்தார் வல்லபாய் பட்டேலை நேரு குடும்பம் மறைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு சர்தார் பட்டேல் ஸ்டேடியத்தின் பெயரை தூக்கி வீசிவிட்டு
என்ன செய்ய முடியும்? நரேந்திர மோடி ஸ்டேடியம் என்று மாற்றிக்கொண்டே அவர்களால் நாங்கள் பட்டேலினுடைய புகழை பாடுபவர்கள் என்று அவர்களால் பேச முடியும். ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு மாலையை போட்டுட்டு ரவீந்திரநாத் தாகூர் உருவாக்கிய பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, விஸ்வபாரதி அது ஆச்சாரிய ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் சான்சலர் என்கிற இதுல இருக்கும். ஏன்னா அது நிரந்தரமாக அவர் அப்படி இருக்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதை தூக்கி போட்டுட்டு ஆச்சாரிய நரேந்திர மோடி என்று எழுதுகிறது இருக்கு இல்லையா, அதை நீங்க பார்த்துருக்கீங்க. எனவே அது ஒரு மாரிசம். அது எப்போதுமே மற்றவர்களுடைய புகழை அது திருடும். தேசபக்தி என்று இந்திய மக்கள் போராடியதை தனதாக்கி கொள்ள அது திருடுவதை அது ஒரு காலத்திலும் அது கைவிட்டதே கிடையாது. ஸோ அந்த வகையில தான் நீங்க இப்ப தமிழ்நாட்டில் நான் பல இடத்துல சில சிறு குறு தொழில் அதிபர்கள் பேசுறத சொல்லுங்க. சார், எல்லா கட்சியும் எங்களுக்கு எவ்வளவு டொனேஷன் வேணும்னு கேட்பாங்க. ஆனா எங்களுக்கு நீ என்ன கொடுத்தாலும் சரி இதர கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லுகிற ஒரு கட்சியாக அது வந்திருக்கு என்பதை அவங்க சொல்றாங்க. எனவே அது டிஜிட்டல் மூலமா ஓப் இண்டியா என்பது சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஆனா அது தொடர்ச்சியா படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு சங் பரிவாரோட ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் இதை பயன்படுத்திக் கொள்கிறது. இவங்க ஆரம்பிச்ச போர்ட்டில் பயன்படுத்திக் கொள்வது என்பதை பார்க்கிறோம். எனவே இது அவர்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இதுதாங்க பாஜக, இதுதாங்க சங் பரிவார், இது மோசடியில் ஈடுபடும், அடுத்தவருடைய புகழை திருடிக்கொள்ளும், தான் புகழ்கிறவராக சொல்லுகிற பெயரை கூட அதிலிருந்து எடுத்துவிடும். இதெல்லாம் அவங்களுடைய இயல்பான குணம். எனவே அந்த இயல்பான குணத்துல தேவைப்பட்டா நேரடியா போய் பிஜேபி ஆட்கள் காங்கிரஸ் கஜானாவிலிருந்து திருடுறதுக்கு பதிலா அவங்க காங்கிரஸ்க்கு வர வேண்டிய ஒரு இதை சொல்லி பணத்தை தங்களுக்கு திருப்பி விடுவது என்று நினைத்திருக்கிறது இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றது, நாகரிகமான திருட்டுன்னு வேணா நீங்க சொல்லிக்கலாமே தவிர அது ஒரு திருட்டு, அப்பட்டமான திருட்டு. இது அவர்களுடைய டிஎன்ஏவில் இருப்பது, அதை மாற்ற முடியாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.